எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் பிள்ளைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளையிடத்திலே நாம் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல், ஆனால் கிடைப்பது என்னது? கீழ்ப்படியாம். மரியாளிடத்திலே தான் இயேசு பிறக்க போகிறார் என்று காபிரியேல் தூதன் சொன்னான். எனவே பெண்கள் பிள்ளைய எப்படி நடத்தணும்? பிள்ளை தருகிறேன் என்று சொன்னார் கடவுள். மனவ சொல்றான், சரி சரி நம்ம 2 பேரும் போலாம். உடனே தேவதூதன் வருகிறார். வந்த உடனே தன்னுடைய வீட்டுக்காரரை கூப்பிடுற, ஏங்க வந்துட்டார், வாங்க 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 சொல்றான். மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும்? எப்படி? 2 கேள்வி கேட்கிறான். யாரு? தகப்பன். அப்ப பிள்ளைய தேவன் தொடர்பு கொள்ளுகிறது சகோதரியோடு, பெண்களோடு. அப்ப தேவனுடைய உறவில இருக்க வேண்டியது யார்? சகோதரிகள், தாய்மார்கள். தேவனுடைய உறவில் இருக்க வேண்டும். ஆனா பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும் என்று கேட்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? யாருடைய பொறுப்பு? தகப்பனுடைய பொறுப்பு. பார்வோனுடைய குமாரத்தி அவளை பார்த்து சொல்லுகிறாள், நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதற்கு எனக்கென்று வளர்த்துடு. அப்ப அவள் சொல்ற, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். ஏன்? முதலாவது இது கர்த்தர் கொடுத்த சம்பத்து என்று நீங்கள் நம்ப வேண்டும். பிள்ளை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்பட வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டும். சொல்லுங்க, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறது போல உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். அப்ப பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது என்னது? நியாயம். எப்படி கீழ்ப்படியணுமா பெற்றோருக்கு? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. உனக்கு நன்மை உண்டாயிருக்க வேண்டும். பிள்ளைகள் எல்லாம் நோட் பண்ண அந்த வசனம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நீ ரொம்ப நாள் உயிரோடு இருக்க வேண்டுமானாலும், உனக்கு நன்மை வேண்டுமானாலும், தாயின் தகப்பன் என்ன செய்? கனம் பண்ணுவாயாக. ஒன்னு கீழ்ப்படி, 2வது கனம் பண்ணு. பெற்றோருக்கு 2 காரியம். ஒன்று கீழ்ப்படிதல், 2வது என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்தால் அதுக்கு பேர் என்னது? நியாயம். கனம் பண்ணினால் என்ன செய்வாய்? உனக்கு நன்மையும் உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். பூமியில கர்த்தர் நீண்ட ஆயுசை கொடுப்பார். தாயையும் தகப்பனையும் அடிக்கிறவனாவது, துன்பப்படுத்துகிறவனாவது அறுப்புண்டு போக கடவன். லேவியராமத்தில் எழுதியிருக்கு 20:9. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும், முடிஞ்சு போச்சா? அப்பா அம்மாவை கெட்ட வார்த்தையில திட்டினாலே அவன் செத்தான். தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான், அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக. பிள்ளைகளே, நல்லா கவனிங்க, பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கி தின்னும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். தாயின் தகப்பனை அசட்டை பண்ணினால் நதியின் காகங்கள் ஆத்துல விழுந்து செத்துருன்னு சொல்லித்தானே அர்த்தம். நான் சொல்ல அப்படி, வசனம் அப்படி சொல்லுகிறது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் பயந்து இருக்கவும். கவனிக்கணும், தன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கு என்ன செய்யணுமா? பயந்து இருக்கணும். அப்பா அம்மா அசட்டை பண்றது, அப்பா அம்மாவை கிண்டல் பண்றது, அப்பா அம்மாவோட
சண்டை போடுறது ஆசீர்வாதம் கிடையாது. அடுத்த வார்த்தை, பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பிதாக்களுக்கு பவுல் எழுதுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அதை வாசித்து மனதில் எடுத்துக்கொண்டு போங்கள். அப்ப பிள்ளைகள் பிள்ளைகளாக வீட்டில் இருக்க வேண்டும். பிள்ளைகள் பிள்ளைகளை போல நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் வீட்டில் ரவுடிகளாக மாறக்கூடாது. பிள்ளைகள் வீட்டில் ஒட்டாரம் பண்ணுகிறவர்களாய் மாறக்கூடாது. அக்கிரமம் பண்ணுகிறவர்களாய் மாறக்கூடாது. பெற்றோரை கீழ்ப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நியாயம். இல்லாவிட்டால் உனக்கு நன்மை கிடைக்காது. நன்மை கிடைக்க வேண்டுமானால் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். எழும்பி நிற்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.